தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். இந்த பாடலை பாடும் பொழுது கூட அழகான ஒரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல அதனுடைய 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படும்: உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்கிறவரா இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய தாய் தகப்பன் கூட நம்மளை கைவிடுகிற ஒரு நிலைமை வரும். ஆனாலும் அந்த சமயத்திலையும் நம்மளை கைவிடாமல், நம்மளை விட்டு விலகாமல், நம்மளை மறக்காம இருக்கிற ஒருத்தர் யாருன்னு பார்த்தா அதுதான் நம்மளுடைய பரம தகப்பன், இல்லையா? நம்மளுடைய அப்பா அம்மா கூட நம்மளை 24 மணி நேரமும் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா நம்மளை எப்போதுமே மறக்காம ஒருத்தர் எப்போதும் நம்ம நினைவா இருக்கிறாருங்க. அவர் தான் நம்மளுடைய பரம தகப்பனா இருக்கிறாரு. அவர் நம்ம நினைக்கிற அளவுக்கு நாம கூட அவரை நினைச்சிருக்க மாட்டோம். அப்போ உங்களை உங்க அப்பா அம்மா திட்டினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, மறந்துட்டாலும் சரி, எனக்காக என் மேல அன்பு காட்ட ஒரு தாயோட பாசம் இல்லை, ஒரு தந்தையோட பாசம் இல்லையே, ஒரு தந்தையோட அரவணைப்பு இல்லையே, ஒரு தாயை போல என்னை சுமக்கவும் தந்தையை போல அரவணைக்கவும் எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன், தாய் தகப்பன் கூட உங்களை கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் நம்மளை மறந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்கிறவரா இருக்கிறாரு. அந்த ஒரு விசுவாசத்தோட இருங்க. யார் என்னை கைவிட்டாலும் எனக்காக ஒருத்தர் இருக்கிறாருப்பா, ஒரு சந்தோஷத்தோட இருங்க. கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.